பெஞ்சால் புயல் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இந்தோனேசியா பகுதியில ஆரம்பிச்சு வந்து, இலங்கைக்கு தெற்கே வருது. இலங்கைக்கு தெற்கே வந்து, அப்புறம் வடக்கு நோக்கி இலங்கையினுடைய கிழக்கு மாகாணங்கள் வழியா வந்து அம்பாறை, திரிகோணமலையெல்லாம் அடிச்சுட்டு, திருப்பி அப்படியே நம்மளுடைய கல்ஃப் ஆஃப் மன்னார்ங்கிற நம்ம அந்த மண்டபம் பகுதி, ராமேஸ்வரம், அப்படியே உங்களுக்கு அப்படியே மெதுவா வந்து நாகப்பட்டினம் வந்து, நாகப்பட்டினத்திலிருந்து உங்களுக்கு வந்து இது சென்னையை நோக்கி வர வேண்டிய புயல். ஜஸ்ட் மிஸ். ஆனா ஆனா வந்து என்ன பண்ணுதுங்க, ஒரு நாகப்பட்டினம் தாண்டின உடனே மந்த நிலை. வேற மாதிரி மந்த நிலையில நகர மாட்டேங்குது. அங்கேயே ஸ்டாக்னெண்ட் அப்படி அதான் நகருதல் இல்லை. இதெல்லாம் வந்து விழி பிதுங்கிய நேரம் வானிலை அறிக்கையாளருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. நகர்ந்து திடீர்னு மேற்குமா போகுது. வந்து மரக்காணத்துக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையில வந்து உங்களுக்கு அது கரையை கிடக்குது. பாண்டிச்சேரிக்கும் மகாபலிபுரத்துக்கும் அது கரையை கடக்கும்போது மந்த நிலையாக வந்தது. ஆபத்தின் கிட்டக்க வந்த உடனே அந்த 400, 300, 410 கிலோமீட்டர் வரும்போது அது சூறாவளியாக மாறுது, சைக்ளோனாக மாறுது. அது வரலும் அங்கே உயர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தது. அப்படியே உங்களுக்கு புயல் சின்னமாக மாறுது.